இன்னைக்கு லோகேஷ் கனகராஜோட பர்த்டே. அவர் பர்த்டே ஸ்பெஷலாக அவர் டைரக்ஷன் பண்ணுற கூலி படத்துலேருந்து இப்போ சில ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜோட ரஜினிகாந்த், உபேந்திரா, சத்யராஜ், நாகார்ஜுனா இருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் அனிருத்தோட மியூசிக்கில் ரஜினிகாந்த், உபேந்திரா, சத்யராஜ் அண்ட் நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன் இந்த படத்தை லீடாக நடிக்கிறாங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. குட் பேட் அக்லி அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து அஃபிஷியல் டீசர் மேக்கிங் வீடியோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஓஜி சம்பவம் அப்படின்ற சாங் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் 18 ரிலீஸ் பண்ண போகிறத இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆர்த்தி ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் ஜிபி பிரகாஷோட மியூசிக்கில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. தலா அஜித், த்ரிஷா இந்த படத்தை லீடாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 10 மல்டி லாங்குவேஜில் கிராண்டாக தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது. பரமசிவன் ஃபாத்திமா அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விமல் லீடாக நடிக்கிறாரு. இது ஒரு த்ரில்லர் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். சத்யஜோதி ஃபிலிம்ஸோட நெக்ஸ்ட் படத்தோட அஃபிஷியல் அப்டேட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறத இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது விஜய் சேதுபதி மூவியாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தெலுசு கதா அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலேருந்து அஃபிஷியல் ஹோலியோட ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி. ராஷிகானா இந்த படத்தை லீடாக நடிக்கிறாங்க. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தெலுங்கில் மட்டும் ரிலீஸ் ஆக போகுது. டெஸ்ட் படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் மாதவனோட கேரக்டர் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு மொத்தம் 5 லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் வர ஏப்ரல் 4 ப்ரீமியர் ஆக போகுது. வீரதீரசூரன் 2 படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் தெலுங்கு டீசர் பார்த்தீங்கன்னா வர மார்ச் 15 சாயந்தரம் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி. படம் வர மார்ச் 27 ரிலீஸ் ஆக போகுது. இப்போ எஸ்ஒய்ஜி அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலேருந்து அஃபிஷியல் ஹோலியோட ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா மல்டி லாங்குவேஜில் கூடிய சீக்கிரம் கிராண்டாக தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது. ஹரிஹர வீரமுல்லு அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலேருந்து அஃபிஷியல் ஹோலி ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஏப்ரல் மந்த்லேருந்து போஸ்ட்போன் பண்ணி மே 9 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும். இன்றைக்கி ஒரு 9 படங்களை ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன படங்கள்னு பார்க்கலாம். காதல் என்பது பொது உடைமை. இது ஒரு தமிழ் மூவி. இந்த படத்தை ரீசெண்டாக தேட்டரிக்கலில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஃபிஷியலாக 10th கோட்டாலேயே அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2K லவ் ஸ்டோரி. இது ஒரு லவ் மூவி. இந்த படத்தில் பாலசரவணன் லீடாக நடிச்சிருந்தார். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமேசான் ப்ரைம்லேயும் ஆஹா தமிழ்லையும் அஃபிஷியலாக ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லவ் மூவியாக ரெடியாக இருக்குது. சீசா. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நட்டி நடராஜ் லீடாக நடிச்சிருந்தார். இது ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி. இந்த படத்தை ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ஆஹா தமிழ் அஃபிஷியலாக ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. எமர்ஜென்சி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கங்கனா ரனாவத் நடிப்பில் ஜிபி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தார். இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். பான்மேன் அப்படின்ற ஒரு மலையாள மூவியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமேசான் ப்ரைமில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு மொத்தம் 5 லாங்குவேஜில் இன்றைக்கி அமேசான் ப்ரைமில் அஃபிஷியலாக ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. பராக்கிரமம் அப்படின்ற ஒரு கன்னட மூவியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வின் அப்படின்ற ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் கன்னடம் லாங்குவேஜில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். ராஜா கிளி. இந்த படத்தில் தம்பிராமையா, சமுத்திரகனி லீடாக நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஹா தமிழையும் 10th கோட்டாலையும் அஃபிஷியலாக ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. ராமம் ராகவம். இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி. இந்த படத்தில் சமுத்திரகனி லீடாக நடித்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை தமிழ், தெலுங்கு 2 லாங்குவேஜில் சன்நெக்ஸ்டில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு மலையாள மூவி தான் பிரவீன் கூடு சப்பு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 11 சோனி லிவில் ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படம் மல்டி லாங்குவேஜில் ப்ரீமியர் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹாலிவுட் மூவி தான் த லாஸ்ட் ஆஃப் யூஎஸ். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, பெங்காலி, தமிழ்னு மொத்தம் 5 லாங்குவேஜில் வர ஏப்ரல் 14 ஜியோ ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியர் ஆக போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.